ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாரோட ஃபேவரட் ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. அது செய்கிறக்கு அடுப்பில் பேன் வச்சு பட்டர், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் நமக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி தக்காளி 2 ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டு அது கூட 4-5 முந்திரி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் பட்டர், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இப்போ இது கூடவே நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்ச பன்னீரையும் அது கூட ஆட் பண்ணியாச்சு. பன்னீர் ரொம்ப நேரம் வெந்தால் நல்லா இருக்காது. ஸோ கடைசி 5 மினிட்ஸ் டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் டச்சிங்க நம்ம கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அவ்வளோ க்ரீமினஸ் கொடுக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். மறக்காமல் இந்த ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.